மக்களே, நம்மளோட பிக் பாஸ்ல அடுத்த தரமான ஒரு சம்பவம். அதாவது யாருக்கு அப்டின்னா, சாட்சனா அவர்களுக்கு நேரம் சரியில்லையா? இல்ல மக்கள் எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்காங்களா? என்ன அப்டின்னு தெரியல. வசமா சிக்கிட்டே இருக்காங்க அவங்களோட பொய்கள் மூலமா அப்டின்றதான். முதல்ல வெஜ்ஜி, அப்புறம் நான்வெஜ்ஜி, அப்புறம் கத்திரிக்காய், அப்புறம் அலர்ஜி அப்டின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப அடுத்ததா ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்டின்னா, நம்மளோட முத்து எடுத்திருக்கக்கூடிய கேரக்டர் என்ன அப்டின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். வேற லெவல்ல அவர் பாஞ்சு விளையாண்டு ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுல யார் இப்ப சிக்கியிருக்கா இவரோட விளையாட்டுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாராணியான நம்ம சாச்சம்மா தேவி தான் மாட்டியிருக்காங்க அப்படின்றது. என்னன்னா இங்க ஒரு பயங்கரமான பல்லக்குக்கான சண்டைகள் நடந்துட்டு இருக்கும்போது, இவர் ஒரு பைத்தியம் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காரு. சோ அதனால என்னன்னா ரூல்ஸ பிரேக் பண்ணி உள்ளுக்க போய் அங்க இருக்கக்கூடிய நகைகளை திருடி கொண்டு அவர் ஓடும்போது, அங்க இருக்கிறவங்க எல்லாம் பண்ணிடுறாங்கன்னா புடிச்சிடுறாங்க. அதாவது வர்ஷினி எல்லாரும் புடிச்சு ஒரு விதமான கேம் பிளே ஓடிட்டு இருக்கு. அப்பவே என்ன ஆயிடுதுன்னா அது அத்திரிச்சு போடுது. சோ முத்து என்ன பண்றாரு, அதை சைலண்டா மாட்டிடலான்னு அடுத்த தடவை ரூல்ஸ் பிரேக் பண்ண ஓடும் போது அதை ஓடி போய் எடுத்துட்டு அவர் எஸ்கேப் ஆகி கிராஸ் ஆகும். சாட்சனா பார்த்து அதுல நிக்க சொல்றாங்க, அந்த பக்கம் போகாதீங்க நில்லுங்க அப்படின்ட்டு. அப்ப என்னன்னா ஜெப்ரியும் நடுவுல போயிட்டு முத்துவ தடுக்க ட்ரை பண்ணும்போது முத்து என்ன சொல்றாரு, இருடா அந்த ஜுவல்லு உடைஞ்சிருக்கு, நான் அதை ஒட்ட வச்சு கொடுத்துடுறேன், வேற ஒண்ணும் இல்ல, நான் மகாராணிக்காக அந்த உதவியை பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் அந்த இடத்துல சொல்றாரு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஜெஃப்ரி அத தடுத்து நிறுத்த ட்ரை பண்ண, நான் சொல்றேன்டா நீ அதை கீழே வையி, அது நமக்கு வேணா அதை திருப்பி குடுன்னு சொல்லும் போது எல்லாருமே முழிச்சு நின்னு பார்க்கும்போது இல்ல அது உடஞ்சிருச்சு. அதாவது முத்து நினைச்சிட்டாரு அவர் எடுத்ததுலதான் அது உடஞ்சிட்டு. ஆனா அங்கதான் உண்மை வெளியே வருது. என்ன அப்படின்னா, உடஞ்சதுக்கான முக்கிய காரணம் யாருன்னா நம்மளோட மகாராணி, அதாவது மக்கு சாம்பிராணியான நம்மளோட சாட்சமா தேவி அவர்கள் தான் இந்த திருட்டு வேலையை பார்த்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் வெளியே வந்திருக்குது. அதாவது மேடம் அதை அடக்கலாம எடுத்து பாக்குறேன்ற பேர்ல உடைச்சிட்டு அதை அப்படியே சைலண்டா அதை ஒட்ட வச்சிருக்காங்க. இதுல போய் இந்த சூழ்ச்சியில மாட்டினது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட முத்து அவர்கள். அதாவது அவர் கேம் பிளேயர் நினைச்சுதான் இது பண்ணியிருக்காரு. அந்த ஒரு உண்மையை சொல்லும் போது முத்து பார்த்த ரியாக்ஷன்றது அல்டிமேட். ஆடா பாவீங்களா, நான் கூட நானும் நினைச்சேனடா இப்படி மாட்டிக்கிட்டேனே அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பாத்துட்டு இருக்கும் போது, மஞ்சரிக்கு இப்ப என்ன ஆப்புன்னா சாட்சனா பண்ற அத்தனை தவறுகளையும் பாதுகாக்க வேண்டியது அந்த கேரக்டரா மஞ்சரிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயங்கள். சோ விட்டும் கொடுக்க முடியாம அதே டைம் அன்ஷிதா எல்லாருமே பார்த்துட்டு செம்ம கோபம் வருது நம்மளோட சாட்சனா மேல. ஆனா அதை அவங்களால வெளிப்படுத்தவும் முடியல. ஆனா சாட்சனா அந்த தப்பா பண்ணலன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னைக்கு ஜெஃப்ரி அந்த இடத்துல சொல்லும் போது, நான் உடைக்கல, நான் பார்த்தேன் அப்படின்னு, நீ உடைச்சதை நான் நல்லாவே பார்த்தேன், நீ உன் கையில எடுத்து பிரிச்சு பார்த்ததையும் நான் பார்த்தேன் அப்படிங்கும்போது, நான் உடைக்கல நீ அப்படி சொல்லாத அப்படின்றதையே அவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சோ இதுதான் இந்த இடத்துல நடக்குது. சாட்சனாக செம்ம செருப்படி. அவங்க சொன்ன அந்த சமாளிச்ச ரியாக்ஷன்லயே நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு இது அவங்க மேல இருக்கக்கூடிய தப்பு தான் அப்படின்ற ஒரு விஷயங்கள். சோ இந்த ஒரு நம்ம மகாராணியோட அல்டிமேட் மூமெண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க மக்களே.